ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஆட்டுக்கால் பாயா ஆர்டர் பண்ணோம்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்கவும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதை தான் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஆட்டுக்காலை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க, ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க, 3 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி, 2 டீஸ்பூன் கசகசை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஹோல் கரம் மசாலா சேர்த்து கொஞ்சமாக வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு, மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா அதையும் நல்லா வதக்கிட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. புதினா ரொம்ப முக்கியம். புதினாவையும் நல்லா வதக்கிட்டு வேக வச்சு வச்சுருந்த காலையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கொதி வர விட்டுருங்க. உப்பு செக் பண்ணி உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து நல்லா கொதி வர விட்டுட்டு நறுக்கின கொத்தமல்லி தூவி இறக்குனா பாயா ரெடி.